எல்லோருக்கும் வணக்கம். மேட்ச் நம்பர் 4 உத்தரப்பிரதேஷ் உமன்ஸும் டெல்லி கேபிட்டல் உமன்ஸும் அவங்க தான் இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க. இது மேட்ச் நம்பர் 4 வந்து பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம், அதே ஸ்டேடியமில் தான் நடக்குது. இதோடைய பாயிண்ட்ஸ் பாருங்கள். உமன்ஸ் பிரீமியர் லீகோடைய பாயிண்ட்ஸ் வந்து மும்பை 2 மேட்ச் 2 வின், ஆர்சிபி 1 மேட்ச் 1 வின். இந்த 3rd பிளேஸ் 4th பிளேஸில் இருக்கிறவங்க டெல்லி கேபிட்டல் 1 மேட்ச் 1 லாஸ், 1 மேட்ச் 1 லாஸ் உத்தரப்பிரதேஷ். இதெல்லாம் டெல்லி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பிச் ரிப்போர்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு ட்ராக், 2 பிச் இருக்குது. ஒன்று நல்ல பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்குது, இன்னொன்று போலிங்கு லைட்டாக ஃபேவராக இருக்குது. யூஸ்டு பிச்சாக மாறுறதுனால ஸ்பின்னருக்கு வந்து போக போக அசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த ஏ ரெட்டி அப்படிங்கிற ஒரு போலர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, 72 பாயிண்ட்ஸ். செகண்ட் மேட்ச்சில் ஆஷா 4% 330 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏக்கர் அப்படிங்கிறவங்க 90%, அவங்க வந்து 344 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற இந்த மூணுத்துலேயும் பாருங்கள். கேப்டனாக இருக்கிறவங்க கேப்சி ஏல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மேட்ச் பாருங்கள் ஆஷா ஏல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஏக்கர். 3 கேப்டனுமே ஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வர்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியாது. இது இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் ஒரு டீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏல வர மாதிரி யார் யார் இருக்காங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி டெமோ ட்ரீம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 19,000 என்ட்ரி 66 ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டெஸ்ட்டும், 39,000 என்ட்ரி 1000 ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த கான்டெஸ்ட்டும், 39 ரூபா 12.5 lakhs ஒரே ஒரு டீமும் ஒரே ஒரு கான்டெஸ்ட்டும், 59 rupees 1.5 crore ஒரே ஒரு கான்டெஸ்ட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ இன்றைக்கி டெமோ டீம் பாருங்கள். ஏ அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஏ சதர்லேண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். டி பாட்டியாவை எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய டெமோ டீம். ஸோ இந்த டீமில் ஒரு கான்டெஸ்ட் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய டீம். இங்கே இருக்கிறத பாருங்கள். அலிசா ஏலி அவங்க 18 பாயிண்ட் தான் வாங்கியிருக்காங்க. டானி பாட்டியா 10 பாயிண்ட் தான் வாங்கியிருக்காங்க. இந்த 2 கீப்பருமே வந்து பெருசாக பாயிண்ட்ஸ் வாங்கலை. ஷஃபாலி வர்மா நல்ல பிளேயர். செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா இவங்களை எடுக்கலாம். 3 பாயிண்ட் தான் வாங்கியிருக்காங்க. லேனிங் 42, ஜெர்மியா ரோட்ரிஸ் 61 பாயிண்ட்டும், ஸ்வேதா 41 பாயிண்ட்டும், கிரண் 3 பாயிண்ட்டும் வாங்கியிருக்காங்க. கேப் 64 பாயிண்ட்டும், கேப்சி ஆல்ரெடி வந்திருக்காங்க 145 பாயிண்ட்ஸ். மெக்ராத் 53 பாயிண்ட், தீபதி சர்மா 47, சதர்லேண்ட் 9 பாயிண்ட் தான் வாங்கியிருக்காங்க. ஸ்ரீகா பாண்டே 32 பாயிண்ட்டும், சோபி எக்கில்சன் 28 பாயிண்ட்டும், 68 பாயிண்ட் 0 பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ இதில் யார் யாரெல்லாம் பாயிண்ட் வாங்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஷஃபாலி வர்மா இவங்க மெயின் பிளேயராக இருப்பாங்க. அதே மாதிரி சதர்லேண்ட் அவங்க வந்து மெயின் பிளேயராக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் டானியா பாட்டியா இவங்க வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க. 1, 2, 3 இவங்கெல்லாம் வந்து நான் ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ரிவ்யூ புரியும். ஆஸ் யூஷுவல் நம்ம மற்றதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 173 for 6, 171 இது ரெண்டுமே பேட்டிங் பிச் மாதிரி இருக்குது, இது ரெண்டுமே போலிங் பிச் மாதிரி இருக்குது. ஸோ யூஸ்டு பிச் இந்த பிச்சே மேபி யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இதோடைய பாசிபிள் 11 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கோர் கார்டை எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓப்பனிங் போலர், டெத் போலர் நீங்கள் ஸ்கோர் கார்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதே தான் உத்தரப்பிரதேஷ் வாரியர். ஸோ இவங்களும் ஆல்ரெடி ஒரு மேட்ச் விளையாடி இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.